ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மாதிரி வச்சுங்க மயூர் அகாடமியால் சீசன் 4 எபிசோட் 5 தாங்க பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இன்னொரு விஷயங்க, டீமன் ஸ்லேயர். இது மூவி வந்ததுலேருந்து கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நாங்கள் தான் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பண்ணுறோன்னு சொன்னோம். ரூல் பிரகாரம் போகலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த ரூலுக்கே இன்னொரு ரூல் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி காப்பிரைட் இஷ்யூஸ் நிறைய இஷ்யூஸ் அதில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பண்ணுற சூழ்நிலை அது இல்லை. ஸோ கொஞ்சம் டைம் அதுக்குன்னு ரொம்ப ஆகிடாது, பட் கண்டிப்பாக பண்ணுறோம். அந்த மாதிரி கொஞ்சம் டிலேவாக பண்ணலாம். ஏன்னா நிறையா மியூசிக் கண்டிப்பாக இருக்கும், ஃபைட்லாம் வரப்போகுதுன்றதுனால. ஸோ அது காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்கும். அது ஒரு ப்ரோவும் சொல்லியிருந்தாரு. மற்ற ஃபாரின் சேனல் அங்கெல்லாம் பண்ணும்போது 24 ஹவர்ஸில் வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறதுனால நமக்கு அதெல்லாம் இருக்கணும் இல்லையா? அதனாலே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக போகலாம். ஏன்னா இந்த சேனல் வந்து பொத்தி வளர்த்துக்குள்ள மேகலை மாதிரி வளர்த்துன்னு வரும். அதனால ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், கொஞ்சம் பார்த்தே போவோம். நம்ம போகிறதே நிறைய ரூல் படம் தான் போனோம், பட் அதுக்கும் மேலே அங்கே இருக்குது அப்படின்றப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. மன்னிச்சிருங்க, ஆனால் கண்டிப்பாக பண்ணிடுறோம். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோக்குள்ளே பார்த்தோம் மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன திடீர்னு யார் இது? என்ன டைட்டன்லாம் வருது? பார்த்துருக்கோமா? புதுசாக இருக்கு இந்த கேரக்டர். என்னது விஜய்? என்ன பேரு? ஏய் ஆமாடுங்க. ஓ இவ சேர்ந்து இருக்கிற இடமா? இவங்க 2 பேரும் கிளாஸ்க்கு வந்த இடம் போல. டைட்டில் வரலாம் வருது. பயமா இருந்துச்சா? நிறைய கம்பீரமா இருக்கு. எனக்கு இல்லாம இன்னைக்கு தான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். நெஜிரே சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க. எங்க உங்களுக்கு ஃபேஸ்? அதை விட உன்னோட அட்டாக் டைம் முன்ன விட இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. நம்பர் 9 சாட்ல 9வது இடத்துல இருக்குது டிராகன் ஹீரோ ரியோக்யூ. யூஏ ஹை ஸ்கூல் இருக்கவே எக்கச்சக்க பேர் இருக்காங்க. இதுல புதுசா வேற வராங்க. ஸ்டூடெண்டா இருக்காங்க. ரீசன்ட்டா ஒன்னியல சேர்ந்த ஒச்சாகா உராராகாவும் சுயி அசுயியும் இவங்க கிட்ட தான் இருக்காங்க. கச்சன்னு பேசுறீங்க. பரவாயில்ல. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்க இன்டர்ன்ஷிப்ல கூட இருந்த ஹீரோஸ் கிட்ட போகல. நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஏஜென்சிஸ் கிட்ட தான் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ். பரவாயில்ல, போராடல் நல்லா இருக்குல்ல டீம். உங்களுக்கு தெரியும் தானே? இவங்க ஸ்டூடண்ட்ஸாவே இருந்தா கூட இவங்க திறமை எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. அடுத்து வர போற வேலையில உங்களுக்கு கண்டிப்பா ரோல் இருக்கும். நிஜமாவா? என்ன வேலை அது? ரெபெக் நைட் ஐ ஆல் மைட்டோட முன்னாள் அசிஸ்டன்ட். உதவிக்கு ஒரு டீம் வேணும்னு கேட்டிருக்காரு. ஓ இங்கே வா. திரும்ப நம்ம கூட தான் சேர போறாங்க. அப்படினா நீங்க அங்க போய் சேர போறது இல்ல, கூட போய் ஹெல்ப் பண்ண தான் போறீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப அவருக்கு நாங்க என்ன உதவி பண்ணனும்னு நினைக்கிறீங்க? அண்டர் கிரவுண்ட்ல ஒரு எறும்பு மாதிரி வாட்ச் பண்றது 30 நிமிஷமா என்ன நீங்க நடக்க விட்டுட்டீங்க. பொதுவாவே யாக்குசா வீடுனா இப்படிதான் இருக்குமா? நம்மளை யாரு எப்போ எங்க இருந்து கவனிப்பாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி நம்மளை பார்க்க வந்தவங்களும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இங்க உள்ள வரதுக்கே நிறைய ரோட் இருக்கு. அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற எந்த ரூமுக்கு பிரைவசிக்கு பஞ்சமே கிடையாது. இந்த மாதிரி பார்த்து பண்றதாலதான் நாங்க இத்தனை வருஷமா யாருக்கிட்டையும் சிக்காம இருந்தோம். சரி அதை விடுங்க, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். எங்க கண்டிஷன்ல ஒத்துக்கிட்டு நீங்க நேரடியா எங்களோட சேர போறதா போன்ல சொன்னது உண்மைதானா? அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. உங்களுக்கு தான் எங்களுடைய பேரும் மதிப்பும் தேவைப்படுது. எங்களுக்கு ஆள்பலம் மட்டும்தான். ஒருத்தர் நம்மளுடைய தேவைகளை நாம பூர்த்தி பண்ணிக்கலாம். டேபிள் அழுக்கு பண்ணாம காலை கீழே இருக்கவே எடுத்துக்காத. என்கிட்ட பணிவா கேட்டா மட்டும்தான் நீ கேட்ட எதுவா இருந்தாலும் உனக்கு கிடைக்கும். முதல்ல நாங்க உனக்கு கீழே வேலை செய்ய போறது கிடையாது. எங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் நாங்க இருப்போம். புரியுதா? ஜாயிண்ட் பார்ட்னர்ஷிப் இருந்தா ஓகே, இல்லன்னா இப்பவே நான் இங்க இருந்து கிளம்புறேன். சரி, உன்னோட கண்டிஷன்ஸ் என்ன? அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னல, அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அத கேக்குறதுல ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா உன் கூட சேர்றது ஒருத்தா இல்லையாங்கிறத அதை வச்சுதான் நான் முடிவு பண்ணுவேன். சுற்றுவா நீ பண்ற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ என்ன உன் மனசுல பெரிய பாஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னுடைய சக்தியை பயன்படுத்தி எங்க கிகிஷியை நீ கொண்டு இருக்க. நிச்சயமா என்னால அதை மன்னிக்க முடியாது. அதோட கம்ப்ரஸோட கைகளையும் மறந்துடாத. எங்களோட இழப்புக்கு ஏதாவது கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமா நாங்க ஓய மாட்டோம். குருனோ மிமிக் 2 பேரும் அமைதியா இருங்க. அவனே பேசணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கான். பொறுமையாகிறதே பெரிய விஷயம். நீ சொல்ல நினைச்சத சொல்லு.
அப்படின்னா நான் கேட்ட மாதிரி முதல்ல உன்னுடைய பிளான் என்னன்னு சொல்லு. அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேற்கொண்டு நான் யோசிக்க முடியும். இதுவும் உன் பிளான்ல ஒண்ணுதானே? அந்த பிளட் எடுத்தது தானே நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எனக்கு வேற பசிக்குது. இங்க சுத்தி இருக்கிற நிறைய ஏஜென்சி சண்டை போற எண்ணத்தோட தான் இருக்காங்க. அதனால நீ இதுக்கு கரெக்டா இருப்பாரு. கண்டிப்பா உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை விட ஒரு படி மேலேயே என் பெர்ஃபார்மன்ஸை காட்டுவேன். அதெல்லாம் மில்லியன் நம்ம கூட இருந்தாதான். தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிற அமைச்சிக்கு நீ யார்கிட்ட வேலை செய்யோ அவங்க கிட்ட என்ன நீ அறிமுகப்படுத்தி வை. புரிஞ்சுதா உனக்கு? எச்சத்து பாத நீ எனக்கு கத்துனது எனக்கு பயத்தை உண்டாக்கிடுச்சு. டமாக்கியோட மூளை இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆச்சுன்னா போதும். கண்டிப்பா அவனும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவான். வழக்கமா ஒரு பெயின் வரும்ல, அப்படிதான் இப்பவும் இருக்கு. ஆனா கேம் வருதுன்னு தெரியல. ஒரு வேலைக்கு இவர் பேசுறது கேட்டுதான் எனக்கு நெஞ்சு வலிக்குதோ என்னமோ. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். உன்னை வாயார பாராட்டுறாரு, நீ என்னன்னா நெஞ்சு வலிக்குதுன்னு ஓட பாக்குற. எல்லாம் வாயால பாராட்டுவாங்க. என்னால உன்ன மாதிரி பாசிட்டிவா சந்தோஷமா இருக்க முடியாது மீரியோ. உன்னோட உணர்வு எனக்கு நல்லாவே புரியுது. இதே மாதிரி தான் பல நேரங்கள்ல நானும் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கும் என் கூட படிச்சவங்களுக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து சண்டை போடணுன்ற முயற்சியில தான் இருக்கேன். சரியா சொன்ன. உன் பாசிட்டிவிட்டி எல்லாம் போதும். ஆரம்பிச்சிட்டாங்களா? உனக்கு மரியாதையா நில்ல. என் பொருளை என் பெர்மிஷன் இல்லாமயே வித்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இத அப்புறம் அவங்க இவ்வளவு தைரியம் வருது. நான் ஒண்ணும் கொலை குத்தம் பண்ணல, புரியுதா? இப்போதைக்கு பிரிஞ்சு போலாம் வாங்க. ஓகே வாங்க அவங்கள அரவணைக்கிறேன். ஏய் பவர் இருக்கு. ஓ இவன் பவர் தானா? இவன் எல்லாத்துக்கும் அப்செட் ஆகிறான். இந்த கிளாம்ஸ் நமக்கு எப்ப வேணாலும் உதவும். அதனாலதான் நான் தினமும் இதுக்காக தனியா எல்லாத்துக்கும் கோவப்படுவாங்க, எல்லாத்துக்கும் சோகமா வராங்க. அப்புறம் ஏன்டா அப்படிங்கிற? ஆனா என்னாலதான் எதுவுமே இல்ல மோசமா இருந்துச்சா? உன்னுடைய சக்தியை வச்சு நீ பண்ண விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மாடு தர்மசாலிதான். என்ன அவ இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா இருந்தா அவ சக்தி பல மடங்கா உயர்ந்துடும். சரிதானே? இவருக்கு பெரிய ஃபேன் பேஸ். அவன் சொன்னதுதான். கம்ப்ரஸால அவன் சக்தியை பயன்படுத்த முடியல. அந்த மாற்றத்தை இது எப்படி உண்டாக்கிச்சு? எனக்கு இதோட ரகசியம் என்னன்னு முழுசா தெரிஞ்சாகணும். அதை விட முக்கியமா இதை வச்சு நீ என்ன பண்ண போற? இதெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட இருந்து உருவாக்குறானா? பவர் ஒர்க் ஆகாம போகுது. மத்தவங்களோட குவர்க்ஸ் திருடி தான் ஆல் ஃபார் ஒன் பவர்ஃபுல் ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ அதே மெத்தட் நான் வேற மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கேன். ஏற்கனவே இந்த ஊர் முழுக்க நான் நிறைய பேருக்கு துப்பாக்கி கொடுத்துட்டு இருக்கேன். இது வேறையா? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் எதிர்பார்த்த மாதிரியே என்னோட திட்டங்கள் நிறைவேறும். இவனுக்கு ஒன்னும் ஆகாது. இவன் இதுதான் ஸ்டோன் இறங்கல. நினைச்சதோட வலி கம்மியா தான் இருக்கு. சாதாரண ஆள் மாதிரி தான் மாட்டேங்குது. இவன் மேல பட்டுருச்சா? தேவையில்லாம இப்படி ஓடாத, அது கண்டிப்பா உனக்கு பிரச்சனை ஆகிடும். அப்புறம் நீ நான் ஹீரோஸ் இங்க வரவழைக்கிறேன், நீ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. என்ன புரியுதா? எனக்கு அடிப்படல, என்னோட ஒர்க் தான் வேலை செய்ய மாட்டேங்குது. இங்க பக்கத்துல எரேசர் இருக்காரா என்ன? தயவு செஞ்சு பக்கத்துல வராதீங்க, என்ன தடுக்காதீங்க. ஓடாம நில்ல, எதுக்கு ஓடுற? பட் பாவம் அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. எதுக்கு பேடு தோண்டிக்கிட்டு இருக்க? ஒருத்தர சுட்டுட்டு ஓடினா உன்னை தோண்டாம என்ன பண்ணுவாங்க? ஒழுங்கு மரியாதையா நீ நின்னுடு. அது முட்டு சாக்கு. உட்கார முடிய போதுடா. என் பக்கத்துல வராத. பவர் இருக்கு அதுதான். ஏதோ அப்பாவி நினைச்சேன். ஆடா தெரியல. இது வெறும் ட்ரைலர் தானா? நீ இதோட என் கூட அமைதியா வர்றது தான் நல்லது.
world for all Daphne. இரு, எதுக்காக இப்படி அழுகுற? இது நியாயமே ஏதோ கிடையாது. சிரிக்கிறியா? முன்னாடிலாம் என் கையில இருந்து நல்ல மரம் இருக்கிற மிஷின் மாதிரி 10 சென்டிமீட்டருக்கு நீளமா ஒரு இவனு பாதிக்கப்பட்டிருக்கான் போல. எனக்கு உயர் கூட்டாளிகளை காப்பாற்றணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா பயமாவும் இருக்கு. அட்லீஸ்ட் நான் சுட்டதுக்காவது என்ன பாராட்டலாம்ல. வாய மூடு. தப்பு பண்ணிட்டு இப்படி மாட்டிக்கிட்டு அழுகுற ஆட்கள் தப்பு பண்றதுக்கு முதல்ல வரவே கூடாது. சரி சரி, ஒழுங்கா என் கூட வா. எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தான் ஆசை. ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கூட இருந்தா நம்மளும் ஸ்ட்ராங்கா இருப்போம்னு நினைச்சுதான் இவங்களோட சேர்ந்தேன். உன்னோட உணர்வுகள் எனக்கு புரியுது, ஆனா என்னால நான் அவங்க கூடவே இருந்திருந்தா கண்டிப்பா என்னோட உண்மையான சக்தியை வெளிப்படுத்துவேன். சொல்றது எதுவுமே இப்ப உனக்கு நிச்சயமா நடிக்கிறாயா? புரியாது. ஆனா இதுக்கப்புறம் உனக்கு அவனே புரியும். போட்டுக்கிறான். ஒரு நிமிஷம். ஏய், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், என்னாச்சு உனக்கு? ஏய் என்ன பண்ணி தொலைஞ்ச? ஓ பவர் வரதுக்கு எங்க இருந்து வந்தது? இந்த மாதிரி எதுவும் பார்த்துருக்கோம். ஆமா. ஒன் பஞ்ச் மேனா எதுலயோ பார்த்துருக்கோம்ல. இதுலயும் ஏற்கனவே வந்த மாதிரியே இருக்குது. பவர் வந்தது. சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான ட்ரக்க பத்தி நான் ஏற்கனவே நம்ம அந்த காட்டுக்குள்ள ஒருத்தன் வந்தாங்க அதே மாதிரி. இவன் மட்டும் மக்கள் நடமாடுற இடத்துக்கு போனா நிறைய பேர் இறந்துருவாங்க. உன்னோட கதையை நான் இங்கேயே இப்பவே முடிக்கிறேன். எல்லாரும் இந்த பிளேட் வர முடியாத இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கோங்க. அதான் சரி சரி. இவன் என்ன வெட்ட ஆரம்பிச்சுட்டான். என்னோட திடமான சதையை விட இந்த பிளேட் ரொம்ப ஷார்ப்பா இருந்தா ஓ நான் என்ன அவனையும் பண்ணுறது? வெட்டுது. வேணுமே கிழிக்க கூடாதுன்னு வேண்டிக்க, சரியா? ஏன்னா நீ நினைக்கிறத விட என் பவர் ரொம்ப அதிகம். நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. இத்தனை நாள் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க எல்லாருக்குமே ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது. எனக்கு என்னமோ போதையில இருக்க மாதிரி இருக்காரு. இது நல்லா இருக்கு. நீ சொன்னது கரெக்ட் தான். நான் வீரமா சண்டை போட்ட போது என் நண்பர்கள் எல்லாத்தையும் காப்பாத்தணும். எக்ஸாம் அந்த பகவான் டொரோக்கி கூட ஒருத்தன் ஒண்ணா இதே மாதிரி ஆர்டினரி இல்லை. பவரை சின்ன விஷயத்துக்குலாம் பயன்படுத்தாம ஒரு கஷ்டமான விஷயத்துக்கு பயன்படுத்து. ஆல்மைட்டும் அதே தான் சொன்னாரு. ஆனா ரியாலிட்டில என்னால உங்களை மாதிரி பவரை ஏத்தி ஏத்தி இறக்க முடியல. கமினாரிய தவிர உங்க எல்லாராலையுமே லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்ணவும் முடியும், வேகமா நகரவும் முடியும். விஷயம் என்னன்னா உன் போனை நான் சார்ஜ் பண்ணி கொடுக்க போறது இல்ல. அந்த மாதிரி என்கிட்ட எந்த திறமையும் இல்ல. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா நான் ஆவரேஜா பண்றேன், அவ்வளவுதான். அதனால கண்டிப்பா நீங்களாம் ஒரு நாள் ப்ரோ ஆயிடுவீங்க. அப்ப நான் எந்த இடத்துல இருப்பேன்னு கூட எனக்கு தெரியல. நீ ஏன் இப்போ ஒரு கோலம் மாதிரி பேசிட்டு இருக்க? போற மாதிரி பேசுற, மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்க, புரியுதா? உன்னால முடியாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இதே நீ கேவல்ரி பேட்டில்ல என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நிக்காம ஓடுற ஒரு குதிரைடா, அது நிச்சயமா நான்டா. ஆர்மைட் கடைசியா கேமினோக்கு வந்தப்ப இப்ப சொல்றா பக்கு யாருன்னு. அதுக்கு சொல்லலாம். டக்கு டக்குன்னு மூடு மாற சக்தி வாய்ந்தவன் தானே. இன்னும் இருக்கணும், இன்னும் இருக்கணும், இன்னும் strong ஆகணும். என்னோட உடம்பும் என்னோட ஆன்மாவும் இன்னும் நல்லா இருக்கணும். கண்ணு வரைக்கும் இருந்துச்சு அவனுக்கு. யோ அது மாதிரி கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம நிக்கணும். யார உருவமே எடுத்துட்டான். என்னுடைய சக்தியை அதிகப்படுத்த நான் நிறையவே ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அது மூலமா கிடைச்ச உச்சக்கட்ட சக்தி நான் இது. பயங்கரமா இருக்கிறாயா. மிருகமா மாறிட்டான். பாருங்கள், வராயிர மாதிரி சத்தம் கேக்குது. அதிகபட்சம் என் உடம்புல இது 30ல இருந்து 40 நொடி வரைக்கும் தான் நீடிக்கும். ஆனா அதுக்குள்ள நான் நினைச்ச காரியம் முடிச்சிடும். பண்ண முடியும். ஓய் நசிக்கிறா. என் கவனத்தை ஒரே புள்ளியில செலுத்தி நான் உன்னை கொல்ல போறேன். ஏய், என் பின்னாடி இருந்தவங்க யாருமே ஆகுறா, என்ன அதையும். நம்பிக்கல. கண்டிப்பா இந்த கடைக்குள்ள இருந்து ஓடுங்க நீங்களாம். அதனால அவங்களுடைய கவனம் முழுக்க என் மேல மட்டும் தான் இருக்கணும். அப்பா எவ்வளவு தாங்குறான். சின்ன சின்னதா பண்ணாம இன்னைக்கு ஏதாவது பெருசா பண்ணி ஆகணும். அப்பதான் அவனை ஜெயிக்க முடியும். ஓடு Ultimate Goal! வெறிய. ஓஹோ வா இவனுக்குள்ள இப்படி ஒரு மிருகங்களா. சூப்பரான பயங்கர டெவலப் ஆயிட்டு இருக்கு. செம்ம. இவன் சின்ன பையனா இருந்தா கூட இவனுக்கு தைரியம் ஜாஸ்தி. பைத்தியக்காரன் நீங்க இருக்கிறனால தாண்டா வாங்கினுக்கிறான். போயிட்டோட ஃப்ரீயா பண்ணிடுறான். Oh yeah! நல்லவன். டைம் முடியறதுக்குள்ள பண்ணிட்டேன்.
என்கிட்ட வராத. இவனோட வீரியம் கம்மியானதுனாலதான் இவன் மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ பேர சொல்ல தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன தயவு செஞ்சு போக விட்டுரு. நம்பாத. பவர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிற சாதாரண குடிமகன் தான் என்ன விட்டுரு. அப்படி நான் விட முடியாது. நீ அப்படியே சல்லிட்டு தானே சுட்டு கெட்டது இருக்க. பண்றீங்க. ஆனா உன்னுடைய உணர்வுகள் எனக்கு புரியுது. ஏன்னா முன்னாடி நானும் நீ முன்னாடி எப்படி இருந்திருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி கவலை இல்லடா. பாக்குறியா நீ? நல்ல வேலை. நம்பாதடான்னு அதான் சொன்னேன். திடீர்னு மாட்டாங்க. சைக்கோ மாதிரி இருக்கு. என்ன வந்து பிடிச்சு காட்டு பார்க்கலாம். போடு பாப்பா வாப்பா தம்பி. தம்பி அரவணிக்கிறவா ஓடி தப்பிக்க பார்ப்பாங்க. இல்ல முன்னாடி உக்காண்டாரு மேல கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. டிராகன் பல் மாதிரியா? அவங்க உயிரோட கைது பண்ண ஐயா கண்டத்துல ஏத்திட்டு போறேன் ஐயா. வரப்போற சண்டைகள்ல இது ஞாபகம் இருக்கட்டும். அப்படியே ரிலீஸ் பண்ண முடியும் இல்லையா? எவ்வளவு சீக்கிரம் விளையாட தோக்கடிக்கிறங்கிறது மட்டும்தான் இங்க முக்கியம். ஒரு பவர் என்ன குண்டா இருக்கிறது தான் அவருடைய சக்தி. அவரோட உடம்புக்குள்ள என்ன வேணாலும் அவரால் அப்சர்வ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு கம்பு மாதிரி. என் முழு முயற்சியை போட்டுதான் நான் அவனை எதிர்த்து உடம்புல கொழுப்பு தான் இருக்குது போல. ஒரே நொடியில அவனை கைப்பற்றிட்டான். நான் கூட பவுன்ஸ் ஆகி போவான் அதே போல உன்னோட உதவிக்கு நன்றி தம்பி. இத நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ எங்க எல்லாரையுமே காப்பாத்துவன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நான் இதுவரைக்கும் பார்த்த ஹீரோஸ் நீங்க தான் அந்த ஊருக்குள்ள 4 பேராடா? பயப்படதான் செய்வாங்க. ஆனா நீ தைரியமா போராடின. உண்மையிலேயே நீ வேற லெவல்ல பண்ணிட்ட போல இருக்க. என்னோட முதல் சண்டையில கூட நான் இந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கல. உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீ கண்டிப்பா ஒரு பெரிய ஹீரோவா வருவ. நான் உறுதியா சொல்றேன். ரொம்ப நன்றி. ஏய் தம்பி, உன்னோட ஹீரோ பேர் என்ன? ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நான் தான் ரெட் ரேட். கண்டிப்பா நான் சாகுற வரைக்கும் இந்த பேரை மறக்கவே மாட்டேன். ஹே ரொம்ப நன்றி ரெட் ரேட். நன்றி. ஃபர்ஸ்ட் நாளே வந்து நல்ல பேர் வாங்கிட்டான். எல்லாருமே செல்ஃப் டவுட். ஆனா இப்போ ரொம்ப நன்றி. எமோஷனல் ஆயிடுவாங்க. இந்த சக்தி அவனோட சக்தி அதிகரிச்சுதான். ஆனா அந்த போதை மருந்து தான் இங்க பேன் பண்ணிட்டாங்களே. கண்டிப்பா அது அவன் பிளாக் மார்க்கெட்ல இருந்து தான் வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பா அது யூஎஸ்ல இருந்து தான் வந்திருக்கணும். உங்களுக்கு இத பத்தி நிறைய தெரியும் போல இருக்கு. ஆமா, இந்த ஸ்மக்லர்ஸ் எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு போலீஸ் என்னதான் கூட கூட்டிட்டு போவாங்க. ஃபேட், அந்த கண்ணை பத்தி ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. என்னதான் கலவரத்துல அது நொறுங்கி போயிருந்தாலும் அது ஒரு சாதாரண கன் கிடையாது. அத பத்தி இன்னும் விசாரிச்சுட்டு டீடைல்டா நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன். டெஸ்ட் கண்டுபிடிங்க. இத சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அது இருக்கட்டும், உன்னோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு? மோசமா இருக்கு. உன் சக்தியை இப்படி டக்குன்னு அழிச்சது உன்னை மோசமா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். அதை விட முக்கியமா நீ தான் என்ன அப்ப பாதுகாத்த. அப்படியே மீறிய மாதிரி நீயும் ஒரு நாள் கண்டிப்பா பெரிய ஆளா வருவ. ஆனா நீ இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வரலைன்னா நான் கண்டிப்பா இதெல்லாம் பண்ணி இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. என்ன இருந்தாலும் உன் தைரியத்தை நான் பாராட்டி ஆகணும். உங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஏஜென்சிக்கு மட்டும் போயிடுவோம். ஏன்னா நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை எடுக்க வேண்டியது இருக்கு. ஓகே, கண்டிப்பா. என் ஒர்க் ஸ்டடி ஆரம்பிச்ச சில நாளைக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சேன். அப்படியா? சும்மா காலிக்கிட்ட கிரிஷிமா, இத கொஞ்சம் பாரு. ஓ வந்திருக்கு. இத பார்க்க சந்தோஷமா இருக்கு. புதுசா வந்த அசிஸ்டன்ட் ரெட் ரயாட் மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்திட்டாங்க. அவர் இறங்கின முதல் சண்டையில வில்லனை பிடிக்க முயற்சி பண்ணது பெருமைக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க. பாவம், எதுவுமே பண்ண முடியாது. எரிதியா யூகே ஏஜென்சியோட புது அசிஸ்டன்ட்ஸ் ஊருக்கு நல்லது பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ஆளாளுக்கு ஒரு இது வந்து இன்னும் எரியுமே. இது நம்பவே முடியல. சரி, பாவம் என் பப்புக்கோல. உண்மையை சொல்லணும்னா இந்நேரம் உனக்கு ஒரு பேக்ல ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இங்க இதோ. பாரு, ஹீரோ ட்ரெயினிஸ் பார்க்கிறதுக்கு கியூட்டா இருந்தாங்க. அவன் அட்வைஸ் பண்ற ஆள்லாம் பெரிய ஆள் ஆகிறான். ஆனா அவன் அவங்க ரொம்ப திறமையானவங்களா. ஒரு ஹீரோங்கிற முறையில இந்த ஊருக்கு சேவை பண்ணி இருக்கிறவங்க எல்லாரும் சும்மாவே இருக்கிறதுக்கு உண்மையிலேயே கடுப்பா இருக்குல்ல. பெருமையா இருக்கு. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட்ங்கிற முறையில நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும். அத மறந்துடாதீங்க, புரிஞ்சுதா? இப்போ நாங்க கெட்டவங்களை அழிப்போம், புக்ஸ் எடுத்து படிப்போம். அடிப்பான் படிப்பான். ஏதோ ஒரு அசைன்மெண்ட் முடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தியா, அதை முடிச்சே இல்லையா நீ? இன்னைக்கு டீச்சர் ஏதோ எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் எடுக்க போறதா சொல்லி இருந்தாங்க. அதனால நானும் இதை அட்டன் பண்ணிருக்கணுமோ? ஏன்னா நானும் ரொம்ப சொதப்பிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் கத்துக்க ஒரு டைம் எடுக்கும். ஆமா, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். நீங்க எபிசோட் சூப்பரா இருந்தது. குறிப்பா அந்த ஸ்டோனை வேற லெவல் பண்ணிட்டான் இன்னைக்கு. அவனுக்குள்ள இப்படி ஒரு மிருகம் இருக்குன்றது இன்னைக்கு தாங்க பாக்குறேன். எப்பவுமே ஒரு அளவுக்கு இருக்கும், ஓகே. இன்னைக்கு அப்படியே அந்த உருவமே மாறிடுச்சு, முக பாவனை எல்லாமே மாறிடுச்சு. வேற உருவத்துல இருந்தான். பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமா, அவனை பார்த்தாலே ஓடிடுவாங்கன்ற மாதிரி செம்மையா இருந்தான்.
ஆனால் ஆப்பனட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நடிச்ச மாதிரி இருந்தது, அவன் என்ன கான்செப்ட்னே தெரியல. பட் இதே மாதிரி ஒரு ஆள் வந்தாங்க அந்த நம்ம காட்டுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அந்த உள்ளே போகிறப்போ இதே மாதிரி தான் வந்தேன். டொரோக்கி அண்டு நம்ம இவன் பக்கோட தான் போதான், இதே மாதிரி கத்தி அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அவனை மாதிரியே எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. பட் இவனை பார்க்கறதுக்கு சின்ன பையமே ஒரு மாதிரி அறியாமல் தெரியாமல் அந்த மாதிரி இருக்குது, ஏதோ பவர் யூஸ் பண்ணி குர்ட்டா போக்கில் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் தெரியல. இருந்துச்சு. எனக்கு நிறைய அனிமிஸ் ஞாபகம் வந்துட்டு போனது, இந்த அனிமல் இப்படியே வந்தாங்களேன்ட்டு அப்படிலாம் தோணிட்டு இருந்தது. பட் இந்த பையன் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன்னா அப்பாவி மக்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க பயமுறுத்தி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. நான் அப்படியே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், அவங்க ஆக்டிவிட்டீஸும் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா சைக்கோ மாதிரி மாறுறான், திடீர்னு அம்பி அண்ணின்னு அப்படி மாறிட்டு இருந்தான். ஆனால் அவன் நம்புறது ரொம்ப டேஞ்சர், எப்போ எப்படி மாறுவானே தெரியல. அது அங்கங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் நம்ம வில்லனுங்க பண்ணுற வேலை, இந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சி அவங்கள்ட்ட ஃப்ரீயாக கொடுத்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணுன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுறது, அதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுற மாதிரி தெரியுது. அவனுக்கு பலம் தான் வேணும். அப்படி இருக்கும்போது அது கிடைக்குதுன்னா அது நல்லதானே யூஸ் பண்ணணும். இப்போ இவங்க ஹீரோ தானே, இவங்களை அழிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்படி பார்த்தா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணும், இல்லை அவன் ஒரு ஹீரோவாக மாறணும், அப்படி தானே இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கே அகேன்ஸ்டாக இருந்து ஒன்று பண்ணிவிட்டு அப்படி எனக்கும் பலம் வேணும்னு ஆசைப்படுறாங்கிறது என்ன இவங்க அண்டர் கிரவுண்டில் இருக்க அந்த பர்சனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஆளுங்களை பிடிச்சி அதை பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அவனுங்களும் ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. பட் இது அவனுக்கு வந்து பிளான் பண்ணுறதே எப்படின்னா அவங்களோட பவர் அழிச்சிட்டா என்ன பண்ண முடியும் ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டு அது டார்கெட் வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் அவன் வந்து இவ்வளோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி அந்த சின்ன பொண்ணு அவன் பொண்ணுன்னு சொன்னான் பாருங்க, அவளோட பவர் இது, அவளோட பிளட் இதுதான் பண்ணுதான்ற மாதிரி டவுட் ஆகுது. அதை எடுத்து தான் இந்த நீடில் உருவாக்கி அதை பண்ணிட்டு இருக்கானோன்ற மாதிரி டவுட் இருக்குது. ஆனால் மிடோரியா பிளட் கூட எடுத்துட்டு போனாங்க. இல்லை அது வந்து இந்த டீமு நம்ம டீமு இப்போ புதுசாக வந்த டீம் தானே இதை பண்ணிட்டு இருக்கு, இந்த நீடில் பண்ணுறது. அவன் அந்த பொண்ணை வச்சு தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், அதாவது ஓடிச்சு அன்னைக்கு, அப்போ தான் மிடோரியா வந்து பிடிச்சது. ஸோ அந்த பொண்ணுகிட்டேருந்து எடுத்து இவன் பண்ணிட்டு இருக்கான்றேன். ஸோ இந்த டீம் புதுசாக இது உருவாக்கினா அதனால தான் இவன் வந்து உன்னோட பிளான் என்னன்னு கேட்குறப்ப தான் பண்ணது. இது அன்னைக்கு அவன் மேலே போட்ட விஷயம், அந்த மேஜிக் மேன் கை கூட போயிடுச்சு, அவன் மேலே போட்டு அன்னைக்கு பவர் யூஸ் பண்ணாமல் போனதும் இவன் தான் காரணம். ஸோ அதை இப்போ வந்து கேட்டான். ஆனால் தெரில இப்போ அவங்க 2 பேர் டீம் சேருவானுங்களா, இல்லை அதை வச்சு அவன் என்ன பிளான்னு தெரிஞ்சு நான் ஒன்று பண்ணுவானான்றமே அதுவும் டவுட்டாக இருந்தது. ஆனால் சிகராக்கியை வந்து பேசுனது அவன் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி வந்தவன் கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டாக் பாருங்களேன், என்னது நீ ஒருத்தா இருந்தால் அப்புறம் தான் நான் முடிவு எடுக்கணுங்கிற வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த மாதிரி பேசுறது வந்து அந்த 2 பேருக்கும் அந்த கெத்து விடவே மாட்டுறாங்க. 2 பேரும் விடாப்படியே அது இருக்குது, நல்லா இருக்குது அந்த 2 பேரும் பார்க்கறதுக்கே. ஆமாம் எனக்கு பக்கமாக அந்த இடத்துல பிடிச்சிருந்தது. நிறைய பேர் மோட்டிவ் பண்ணியிருக்காள் அவனுமே, நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் சிடிசன் அப்படிதான் தோணுது. பட் எந்த இடத்துல ஒருத்தன் டவுன் ஆகிறானோ அந்த இடத்துல வந்து அவன் பேசாமல் இருந்ததும் இல்லை. ஸோ அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்து. அதுமே அவன்கிட்ட நிறைய குவாலிட்டி இருக்குது, அது அப்பப்போ நம்ம நோட் பண்ணாலும் தெரியும். ஏன்னா நம்ம அவன் வந்து என்ன சொல்கிறது ஒரு கோவக்காரன் அப்படியே அந்த லிஸ்ட்லேயே வச்சிடும். இல்லைடா அவனுக்குள்ளே எக்கச்சக்க குவாலிட்டி இருக்குது, அப்பப்போ இதுமாதிரி பார்த்தா தான் தெரியுன்றது தான். அப்போ 3 அவருமே வேற லெவல் தான் இருக்காரு. இனிமேல் உடம்புக்குள்ள கொழுப்பு தான் இருக்கும் போல, நம்மளால அவ்வளோ இறுகி அதை தடுத்தான். இவர் வந்து கூலாக வந்து அப்படியே வயிற்றுக்குள்ளேயே விட்டுனா அப்படியே அழகாக முடிச்சு. நான் கூட அவருக்குள்ளே போய் எதனா பண்ணிவிடுவான்னு அட்டாக் பார்த்தா இவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிடுவான்றாங்க. ஸோ இவர் லெவல் 3 இருக்காருன்னா சும்மா சொன்னோம். ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் டீம் அதுவுமே நல்லா இருந்தது, அவங்க லெவல் 9 இருந்தாங்க. ஸோ நம்ம பசங்களாம் டாப் 10 அவங்க லிஸ்ட்டில் இருக்கிறாங்கன்றதே பெரிய விஷயம் தானே. ஸோ அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அது நம்ம டீம் கூட தான் திரும்ப சேர்றாங்க. அநேகமாக லாஸ்ட்டில் நம்ம லெவல் 3 அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த டீமோட இணைவாங்க தான் தோணுது. ஏன்னா அந்த சைடு பிரச்சனை பெருசாக இருக்குது, இது எல்லாருமே போகிற நியூஸாக தானே இருக்கும். ஸோ அவருக்கு ஹெல்ப்புன்றப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் பெரிய டீம்ன்றப்போ நம்மளும் பெரிய டீமாக தான் இங்கே வரணும். ஸோ டோட்டலாக எல்லோரும் ஒன்று சேருவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு தொடரோக்கி காட்டவே இல்லை. பக்குவும் எப்படா வருவேன் சீக்கிரம் இது முடிச்சுட்டு இதுக்குள்ளே வாடான்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா அவன் சும்மாவே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, ஏதாச்சும் பண்ணிட்டேன்னு இருக்கிற ஒரு ஆள் வந்து அவங்கள சும்மா இருக்கிறான் வயிறு வச்சுருந்தானே. ஏன்டா நான் அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் முன்னேறி போயின்னுக்கிறான். இல்லை டொரோக்கி கூட பரவாயில்ல, அவனால் அக்செப்ட் பண்ணிட்டு ஏதோ அமைதியாக இருக்கிறான். இவனால் அக்செப்டும் பண்ணிக்க முடியல, சும்மா இருக்க முடியலன்றப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ இதுவாக இருக்கும். ஓகே இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.